குவியம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ நின்று கொண்டிருக்க இடம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கொழும்பு நகர மத்திய கிட்டத்தட்ட டவுன் ஹாலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விகாரமாதேவி பூங்காவுக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்டா, ஒரு நம்ம பிரபலம் ஆள் வந்திருக்கிறார். இப்போ வெற்றிகரமாக திரையிடப்பட்டு கொண்டிருக்கு ஒரு படம் உலகளாவிய ரீதியில் அதிரன். அந்த படத்தோட இயக்குனர் தினேஷ் கனகராஜ் தான் வந்திருக்கிறார். அவரை தான் நான் குவியம் சார்பாக நேர்காணல் செய்ய போகிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். கொழும்புக்கு வந்த நேரம் உங்களை சந்திக்க கிடைச்சது மகிழ்ச்சி, எதிர்பாராத விதமாக. சந்தோஷம். குவியத்துக்கும் கூட முதலாவது நேர்காணல். எஸ், குவியம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே நேரத்தில் உங்களோட முதலாவது முழு நில திரைப்படம் அதில் ஏற்கனவே நீங்கள் பைலட் ஃபிலிம் செய்திருக்கிறீங்க, அதே மாதிரி தொலைக்காட்சியில் சீரீஸ் செய்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது முதலாவது முழு நில திரைப்படம் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்னென்னா ஒரு மிக நீண்ட ஊடகத்துறை அதை முழுசாக அப்படியே விட்டுட்டு இன்னும் ஒரு களத்துக்கு முழுதாக நம்பி களம் புகுந்திருக்கிறீங்க. அந்த வகையிலையும் அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கையான படைப்பு. ஏனென்றால் இது ஏற்கனவே பிரான்ஸ்லையும் நோர்வேலையும் திரையிடப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது. எப்போ இந்த திரைப்படம் இலங்கையில் திரையிடப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. முக்கியமாக பணியாற்றிய கலைஞர்கள் அவர்கள் மத்தியிலும் இருக்குது. இந்த படத்துக்காக நிறையவே உழைப்பை கொடுத்துருக்கிறார்கள். அந்த படம் இப்போ இவங்க இலங்கையில் வெளியிட போகிறாங்கன்றதையும், அதே நேரத்தில் இந்த படத்துக்காக இவர்கள் நிறைய உழைத்திருக்கின்றார்கள். அவருடைய உழைப்பு பற்றியும், ஏற்கனவே 2 நாடுகளில் திரையிடப்பட்டிருக்கின்றது, மிகுந்த வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. அதையெல்லாம் பற்றி பேசலாம். நேரடியாகவே ஆரம்பிக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்த அந்த புள்ளியை சொல்லுங்க, எப்படி இந்த படத்தை துவங்கினீங்க? இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 18 வருஷம் பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பிரபலமான சக்தி டிவியில் ஒர்க் பண்ணிக்கிறேன். அப்போ அதுக்கு பிறகு இன்னொரு பெரிய ஆஃபர் ஒன்று, ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ட்ராவல் ஷோ பண்ணுறது. அப்போ அந்த டைமில் எனக்கு சுதர்ஷன் மூலமாக இந்த வாய்ப்பு வந்தது. சுதர்ஷன் ஏற்கனவே என்னோட ஒர்க் பண்ண ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. சக்தி டிவியில் 7Kன்னு சொல்லி ஒரு டெலிசீரீஸில் ஒன் ஆஃப் த ஹீரோ, அவர் ஹீரோ தான். அப்போ அவர் சொல்லியிருந்தார், ஆனால் என்னோட படம் பண்ணால் நான் நீங்கள் தான் டிரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ நான் ஓகே, படமையெல்லாம் சொல்கிறது தானே அப்படி விட்டுட்டேன். அப்போ கொஞ்சம் நாளைக்கு பிறகு திடீர்னு கால் எடுத்து, அண்ணா படம் ப்ரொடியூசர் ரெடி, நீங்கள் ஓகே அப்படிங்கும்போது எப்படி இருக்கு நமக்கு? ஓகே, இப்போ பட்ஜெட் எல்லாம் பேசி முடித்த பிறகு ஒரு ப்ரொடியூசரும் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அப்போ ஓகே, நீங்கள் உங்களோட பட்ஜெட்டும் என்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருந்தது. உடனே ஒரு 3 வீக்கில் நாங்கள் கதையை சப்மிட் பண்ணோம். கதையும் பிடிச்சிருந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணோம், எப்படி இது வருமானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஓகே பண்ணிட்டார். அதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட போன வருடம் இதே டைமில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஷூட்டிங் முடிஞ்சு இந்த டைம் கிட்டத்தட்ட மே மாதம் அளவில் முதல் அட்வான்ஸ் கிடச்சிது. அதில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து 2 மாதத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷன் 2 முடித்தோம். முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தான் நான் ரொம்ப பெரிய டைம் எடுத்துக்கிட்டேன். அதுதான் ஆரம்பம். ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டார். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. இதுதான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி நீங்கள் அதை திரையில் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நாங்களும் பார்க்கத்தான் இருக்கிறோம். இன்னும் படத்தை பார்க்கல என்றபடியாக படம் எதை பற்றி பேசுது, என்ன கதை என்றெல்லாம் தெரியலை. இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும், இது முழுதாக இலங்கை கலைஞர்கள் பங்களிப்பா அல்லது இந்திய கலைஞர்களும் வேலை செய்திருக்கிறாங்களா? இல்லை, என்னோட முழு நோக்கமே இருந்தது இலங்கை கலைஞர்களுக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். சரி, ஏன்னா எனக்கு ஈஸி. ஏன்னா நான் இதுக்கு முன்னுக்கு ஒர்க் பண்ணது சகோதர மொழியில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸோட அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ நம் நாட்டினுடைய நம்ம பசங்களோட நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, டேலண்ட்ஸ் தெரிய செஞ்சது. ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணும்போது அதில் டிஓபி இருக்கலாம், வசனம் எழுதுகிறவங்களா இருக்கலாம், எல்லா டெக்னீஷியன்ஸும் அதை உள்ளுக்கு வந்தாங்க. ஆக்ட்ரஸ், சில விஷயங்கள் நாங்கள் சகோதர சிங்கள மொழியில் இருக்கக்கூடியவங்களையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் பக்கம் நம்ம பார்க்கும்போது அதையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இது திரையரங்குக்கு நேரடியாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்துச்சு. அப்போ அதுக்கு என்ன நம்ம பிளான் பண்ணும்போது ஒரு கொலாபரேஷனில் போனால், ஆனால் இலங்கை முழுக்க இலங்கை மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் நான் கலைன்னு சொல்லி அவங்க தான் இந்தியாவிலேருந்து எடுத்தேன். எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால மற்றபடி அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால எடுத்தேன். வேற ஒரு ரீசன் எதுவும் கிடையாது. அப்புறம் இந்த படத்தில் வேலை செய்த கலைஞர்கள் ஏற்கனவே தெரியும், சுதர்ஷன் ஹீரோ, அதே மாதிரி ஒரு சிங்கள ஹீரோயின்,
மிஷேல் டில்ஹார, தில்கார், அதே போல் இன்னும் பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஷாமலா நிரஞ்சன், அப்புறம் எங்களோட கிருஷான், அருண் சுசீன், நிறைய நம் நாட்டு கலைஞர்களும் போது புதுசாக இருக்கக்கூடியவங்களும் நான் உள்ளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களும் உள்ளுக்கு வந்தால் நடிப்பு திறமையை மட்டும் நான் எதிர்பார்த்தது. ஆர்டிஸ்ட்டுங்கும் போது இங்கே நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் கொண்டு வர்றதுக்கு சரியான ஆக்களை டேலண்ட்ஸை நம்ம தெரிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. கிட்டத்தட்ட 80 விதமான பேர் வந்து நாங்கள் ஸ்க்ரீன் டெஸ்ட்லேருந்து எடுத்தோம். 20% வந்து மெயின் ஆர்டிஸ்டாக இருக்கவங்க, ஒரு 8 ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க 3 வில்லன், எல்ரோய் அமலதாஸ், எல்ரோயெல்லாம் வந்து பக்கா டேலண்ட். ஆக்டிங்னா அது அவங்களெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த விதமான எல்லைக்கும் போய் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் அருண் சுசின் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. கிருஷான், அப்புறம் ஒஸ்மன் ஒரு பையன் வந்து புதுசாக அறிமுகப்படுத்த, ஹீஸ் புது ஆள் ஆனால் நல்லா பண்ணியிருப்பான், மெயின் வில்லன் கேரக்டர். அப்புறம் கிருஷான் வினோதனை பற்றி சொல்ல தேவையில்லை, அவருடைய கண்ட்ரிபியூஷன். அப்புறம் டிலான் ஒருத்தர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தார். முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேர் இதில் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின், அவங்கள பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ். ஒரு ரியாலிட்டியாக ஒரு திரைப்படத்தை ஒரு ஒரு கேரக்டரோட வாழ்கிறது ஒரு மேட்ரு இருக்குது, அதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஈஸியாக சொல்லிட முடியாது. மிஷேல் தில்காரவே நான் அப்படி தான் சொல்லுவேன், சுதர்ஷன் ரவீந்திரன் அப்படி தான் சொல்லுவேன். 2 பேரும் எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதில் கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 80 விதமாக படத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் மெயின் லீட் கேரக்டர்ஸ். அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஈவன் காஸ்டியூம்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எதுக்குமே வந்து கம்ப்ரமைஸ் பண்ணல. குதிச்சணுமா, ஃபைட் பண்ணணுமா, சேசிங்கா, அதாவது என்ன ரிஸ்க் வேணாலும். அதே மாதிரி மிஷேல் தில்காரா தமிழ் பேசி நடிக்கணும். அது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இது எல்லா இடத்துலையும் நான் சொல்ல, உங்கள் குவியம் மீடியாவுக்கு சொல்கிறேன், அவங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு ஏடியை நாங்கள் வந்து ஒதுக்கணும். டயலாக் வந்து எப்படி எழுதணும்னா சிங்கள மொழியில் தமிழ் மீனிங் ஃபீல். அதுக்கு பிறகு எங்களோட அசோசியேட்ஸாக இருந்த யார் சுகீர்தன் ஜனோஷன் வந்து அவங்களோடைய ட்ராவல் பண்ணாங்க. அவங்களுடைய பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை நான் ஆக்ட் பண்ணி காட்டின பிறகு அந்த ஃபீல் அவங்க உடம்புக்கு எடுத்து அதோட கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த டயலாக் சிங்களத்தில் நாங்கள் விளங்கப்படுத்துவோம். இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் நடிக்கிறீங்கன்னு வைங்களேன், நான் சிங்களத்தில் எங்கேன்னு சொல்லிட்டு இருப்பேன், அதை அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு தமிழில் அவுட் பண்ணுவாங்க. தமிழில் ப்ராம்ப்ட் போயிட்டுருக்கு, 2 ப்ராம்ப்ட் தொடர்ந்து போயிட்டுருக்கும். அதாவது மீனிங் தெரியும் போது அவங்களுக்கு அது மீனிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மற்றது தமிழ் வைப்பில் வேற நடிக்கணும். அதுதான் இல்லை மேட்ரு. நான் வந்து இப்போ சிங்கிலீஷ்க்கு போது அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல் இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க உடுத்திருக்க ட்ரெஸ்லேருந்து நீங்கள் ஸ்டில்ஸ் தான் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு கேரக்டராக வந்து நாங்கள் வந்து பில்ட் பண்ணோம். அது நீங்கள் ஒரு நேராக அவங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இவர் தானே அவர் அப்படிங்கிற ஒரு. ஏன்னா அதுதான் நம்ம நாட்டுக்கு தேவை. இப்போ நீங்கள் கூட எனக்கு ஃபேஸ்புக்கில் அடிக்கடி நம்ம பேசிக்கோம், என்னத்து பேசுவோம், ஆனால் ஒரு தகுதியான ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்க்கணும். என்னை நீங்கள் எவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு, என்னோட நம்மளாம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டை விற்று தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிது. அதே மாதிரி இதில் முக்கியம் வந்து எப்போதுமே ஒரு படத்துக்கு முக்கியம் டெக்னீஷியன், அதுவும் டைரக்டரோட மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு டிஓபி, எடிட்டர் கட்டாயம் தேவை. அப்படி இருக்கும்போது நான் நினைக்கிறேன் 2 பேருமே உங்களுக்கு முதல் தடவை அவங்களை ஒர்க் பண்ணுறாங்க. அப்படியா? அதான் கதிர் உள்ளுக்கு வந்தது. எங்களோட டிஓபி வந்து டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து கதிர் வந்ததே பெரிய கதை தான். இப்போ நாங்கள் இதுக்கு முன்னுக்கு இன்னொரு கேமராமேனை நாங்கள் எடுத்திருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவளோட ஒர்க் பண்ண முடியல. ஹி ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் பர்சன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில காரணங்கள்னால அவரை இதில் இன்வால்வ் பண்ண முடியலை. பட் அதுக்கு பிறகு யார் இந்த இடத்துக்கு சரியான ஆள் அப்படிங்கும்போது எங்களுக்கு கதிர் வந்தார். கதிர் எனக்கு முழுமே ஒரு கேமராமேனாக தெரியாது. நான் டிரெக்டர் தான் அவரை நாப்பில் எப்படி நீ டிரெக்டர், இஸ் அ குட் ஆக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ திடீர்னு வந்து என்னோட சுதர்ஷன் சொல்லும்போது இல்லைன்னா நல்லா பண்ணுவாப்புல, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படி போது அவரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது ஓகே எனக்கு பிடிச்சிது. ஏன்னா உண்மையுமே ஒரு பெஸ்ட்டு கேமராமேன் நீங்கள் எங்கே வேணாலும் சொன்னால் நான் வந்து கதிர் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா கதிர் மாய்க்கு ஒரு டெடிக்கேட்டடான டெக்னீஷியன்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நைட்டோ ஃபாலோ என்ன ஃபீல்டோ அந்த டைம் கட்டன்னு ஒர்க் நடக்கும். 21 நாளில் ஒரு படத்தை முடிக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு எனக்கு என்னோட ஒரு பக்கம் அவர் தான்.
சில சீன்ஸ் அவருக்கு நாங்கள் வந்து வெளிலனே புரிய வச்சிரும். நாங்கள் வெளிலனே ப்ரீ ப்ரொடக்ஷனில் எல்லாமே புரிஞ்சிடும். பட் ஸ்பாட்டில் நமக்கு கிடைக்கிற அவைலபிலிட்டி லைட்டையும் அவர் எடுத்துக்குவார். அவர்கிட்ட இருக்க லைட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த ரெண்டுக்குள்ள அவர் எப்படி ப்ளே பண்ணாருங்கிறது தான் மேஜிக்கு. அது அப்புறம் நாங்கள் லென்ஸ் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் போகும்போது லென்ஸ் கூட ரொம்ப கவனமாக இருந்தோம். இந்த சீனுக்கு இந்த லென்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், வைட் வந்து எந்த அளவு யூஸ் பண்ண போகிறோம், வைட் தேவையா, அப்போ அவ்வளோ யோசிப்போம் நாங்கள். எத்தனை ஷார்ட்ஸ் ஆங்கிள்ஸ்குள்ளே நம்ம போகலாம். அப்போ எல்லாமே வந்து ஒரு ஒரு டிசிப்ளினாகவே நடந்துகிட்டு இருக்கும். இது முடிஞ்சே அடுத்த ஷாட் அதுன்னு தெரியும். இந்த பக்கம் அந்த பக்கம் 180 டிகிரிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த எல்லா விஷயமும் ஸ்கிரிப்டை தாண்டி ஸ்பாட்டில் நாங்கள் குயிக்காக இருந்தோம். என்னென்னா அந்த சென்ஸ் இருந்தனால. மற்ற எடிட்டிங் சென்ஸோட தான் நாங்கள் வந்து எப்பயுமே நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஆட் ஃபிலிம் பண்ணனால அந்த எடிட்டிங் டைம் ஒரு வேல்யூவேஷன் ஷார்ட்டுக்கு பிளான் பண்ணேன். எல்லாமே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்போ அதுக்கு டெக்னீஷியன்ஸ் பக்கம் வந்து எங்களுக்கு அப்புறம் இதில் முக்கியமாக சொல்ல போனால் அபு ஆச்சு காஸ்டியூம் டிசைனர், அப்புறம் லக்ஷன் வந்து ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருந்தார், டயலாக் வந்து பண்ணியிருந்தார். அவங்க வந்து எங்களோட சுகீர்தன் ஜெனரேஷன் டயலாக்ஸ். அவங்களாம் கிட்டத்தட்ட சுகீர்தனும் ஜெனரேஷனும் எனக்கு அசோசியேட்டாக இதுக்கு முன்னுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப ட்ராவல் பண்ணாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்லேருந்து ஒரு 3 மந்த்லேருந்தே முன்னாடியிலேருந்தே நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போகிறதுலேருந்து எல்லாமே என்னோட இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எனக்கு ஒரு ஒரு பலமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்லாம் இது பண்ணோம். அப்புறம் லக்ஷனை பற்றி சொன்னோம், ஆர்ட் டைரக்டர். படத்தொகுப்பு ரொம்ப முக்கியமான இடம். அவரோட தான் நான் வந்து படத்தின் ப்ரொடக்ஷனை விட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். 8 மாதத்துக்கு மேலே அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். கொஞ்சம் குழப்படியும் கூட. ஒரு விஷயம் சொன்னால் கேட்க மாட்டார். பட் அதை கன்வின்ஸ் பண்ணுறது வந்து அப்புறம் ஓகே கன்வின்ஸ் பண்ண பிறகு புரிய வச்ச பிறகு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர். என்ன விஷயத்தையும் பேசலாம். ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒருத்தர். கருத்தியல் ரீதியாக சில விஷயங்கள் வரும், அது நாங்கள் வந்து பேசிக்குவோம் அப்படி. ஆனால் ஒரு எனக்கேற்ற ஒரு எடிட்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் நீங்கள் எடிட்டிங் பார்க்கும்போது அவருடைய ஒர்க் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னுக்கு அவர் என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணதை தாண்டி இந்த படத்தில் அவருக்கு ஒரு அவார்ட் கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். அவர் கதிர் 2 பேருக்கும் ஒரு அவார்ட் கிடைக்கணும். ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ட்ரெய்லரும் சரி, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1.5 மாதம் வந்து இதில் இந்த ஜேர்னி இருந்தது எடிட்டில் மட்டுமே. ஃபஸ்ட்டு ரஃப் கட் பண்ண பிறகு திரும்ப நாங்கள் ஒர்க் பண்ணோம். இது வந்து எப்படின்னா அது டைமிங்க்காக. அப்புறம் ரீல் வைஸ் ஒர்க் பண்ணோம். இந்த மெத்தட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எனக்கு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து டப்பிங் பண்ணோம். டப்பிங்கை வந்து பண்ணது வந்து துஷி தான், அதே ஸ்டூடியோவில். எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு ஏற்ற மாதிரி கன்வே பண்ணி என்னோடய அவுட்புட் எடுக்கிறதுக்கு துஷிமாய்க்கு ஒரு எடிட்டர் இருந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இல்லாட்டி ஒரு ஒரு ரொம்ப இறுக்கமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் சவுண்ட் டிசைன் வந்து பிரஜுவல் பண்ணியிருந்தார். அவரோட நான் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சச் அ குட் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். அப்புறம் தான் வந்து மற்றலாம். அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணும்போது நான் பண்ணி தரேன்னு சொன்னார். இப்போ அவர் அதிகமாக மியூசிக் பண்ணுறது, இஸ் அ மியூசிக் டைரக்டர், பட் மியூசிக் பண்ணுறதோ அதிகமாக பண்ணுறது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். பட் சச் அ பர்ஃபெக்ஷன் இருக்கும். அவரை நம்பி நீங்கள் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும். ரொம்ப இதை மாற்றணும் இதெல்லாம் எந்த இதுவுமே குறையும். எனக்கு மற்ற ஆக்களோட ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருந்தது. பட் ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு படத்தில். அது வந்து தெரியும், இல்லாட்டி அது மாட்டிக்கும் நம்ம. அடுத்து மியூசிக் டைரக்டர் அடுத்து எனக்கு தெரிஞ்சு இசை வெளியீடுண்டா அப்படி எதுவும் நீங்கள் பிளான் இருக்கு. ப்ரொடியூசர் இப்போ ஃபாரின்ல அவரோட சொந்த ஊரில் இருக்காரு. இலங்கைக்கு வரும்போது அதுக்கான வேலைப்பாடுகள் நாங்கள் பிளான் பண்ணுறோம். பட் அவருக்கு ஐடியா இருந்தால் நாங்கள் தான் அதை வந்து இல்லை படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறலாம். எத்தனை பாட்டுகள் அல்லது பிஜிஎம் அந்த ஒர்க்கில் எப்படி போச்சு? கிட்டத்தட்ட 6 மாதம் எடுத்துக்கிட்டாரு. அவர் மட்டும் 6 மாதத்துக்கு மேலே எடுத்தார் மியூசிக். அதனால தான் மெயின் டிலே ஆனது. ஏன்னா அவரோட ஒர்க்கு கொஞ்சம் இந்த படத்தினுடைய நாங்கள் 50% அவர் ஒரு 50%. அந்த அவுட்புட் இருந்தால் தான் படம் நல்லா வரும்னா அதுக்கு நான் வெயிட் பண்ணி ஆகணும் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு ரீலும் கிட்டத்தட்ட 3-4 வாட்டி சேஞ்ச் பண்ணுவோம். அவருக்கு பிடிக்காட்டி திரும்ப அவரே சொல்லார், இல்லை ஆனால் நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரிக்கு ஒரு ஒரு கன்வின்ஸாக ஒர்க் பண்ண வருதார். அப்புறம் வந்து 3 சாங்ஸ் இருக்குது. ஒரு 2 லவ் சாங்ஸ், ஒரு சேட் சாங்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அந்த சாங் வந்து நாங்கள் முடிஞ்சால் படம் திரையிடுறதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணுற ஐடியா இருக்குது. பட் ப்ரொடியூசரோட அனுமதி வரும்போது அதை நாங்கள், ஏன்னா பணம் போட்டவரை நம்ம பேசணும்ல, அவரை பற்றி நான் அதிகமாக பணம் போட்டவரை பற்றியும் பேசணும். ஸோ அது அடுத்து 5.1 பத்மேன். ஏன்னா பத்மேன்ட்ட வந்து நான் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. டைமிங் எல்லாரும் சொல்கிறது எப்படி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு. பட் வெரி ஃப்ரெண்ட்லி, செம டேலண்ட்டு. எனக்கு யாரும் எல்லாம் ஒவ்வொரு கண் மாதிரி தான். இந்த படத்தில் அவங்களோட கண்ட்ரிபியூஷன் எந்த இடத்துலையும் குறைவில்லை. இப்போ நீங்கள் 100 வீதம் போட்டிங்கன்னா அவங்களும் 100 வீதம் போடணும். அதுதான் இதோட மெயின் இதாக இருந்தது. அது எங்களுக்கு கிடைச்சது. அப்போ எல்லாருடைய 100% கண்ட்ரிபியூஷன் இந்த படத்தினுடைய யூனிக்னஸ் அமைஞ்சது. அவரும் ஒவ்வொரு ஒரு சின்ன வாய்ஸ் கட்டாக இருந்தாலும் அதனோட டெப்த் ஆஃப் ஃபீல் ஆடியோவில் கொண்டு வந்தார். நீங்கள் தியேட்டரில் அதை ஃபீல் பண்ணீங்க. 5.1ங்கிறதுனுடைய ஒரிஜினாலிட்டி தியேட்டரில் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. இப்போ காசை தாண்டி எல்லா விஷயத்துக்கும் டேலண்ட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் ஃபுல்லாக எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போ நான் சூஸ் பண்ணது, நான் இருக்க என்னோட, நான் கலம்பு, கதிர் வந்து ஜாஃப்னா, துஷி ஜாஃப்னா, பத்மேன் ஜாஃப்னா, இப்படி டேலண்ட்ஸ் ஒவ்வொரு களம்புல கொஞ்சம் பேர், வவுனியாவில், அப்புறம் பெட்டிக்கலோவில், மலையகத்தில், எல்லா பக்கத்தில் இருந்தும் டேலண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணுறது அது ரொம்ப யூனிக்காக இருந்தது. கொஞ்சம் கஷ்டம் தான் தேடுறதுல, ஒரு டைம் எடுத்தது. பட் எங்களுக்கு சக்ஸஸ் தான்.